தையிட்டி விஹாரை பிரச்சினை தீர்க்கப்படும் வரையில் விஹாரை வளாகத்தில் எவ்வித புதிய கட்டுமானங்களை மேற்கொள்ள மாட்டோம். விஹாரையின் விஹாராதிபதி. கள்ளுமலையும் வடுக்குநாரையும் எங்கள் சொத்து. பௌத்த மயமாக்களை நிறுத்துங்கள். வவுனியாவில் போராட்டம். EPTP செய்த கொலைகள், கடத்தல்கள், கப்பம், ஊழல் தொடர்பிலும் அம்பலத்திற்கு வரும். அதனை நீதித்துறை செய்யும். பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி. டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட சகல ஆயுதங்களும் மாயம். பிரதமர் ஹரீனிக்கு எதிராக தேரரின் பரபரப்பான குற்றச்சாட்டு. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்த புதிய சட்டம். அமைச்சரின் விசேட அறிவிப்பு. சஜித்தின் பாரிய அரசியல் காய் நகர்த்தல். கட்சியில் பாரிய மாற்றங்கள். பழுதடைந்த ஐபோட்டினை காட்டி இழப்பீட்டு காசு வாங்கினேன். போட்டுடைத்த அர்ச்சுனா. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தை திரும்பப் பெற கோரி நீதி அமைச்சில் கோரிக்கை. தையிட்டி விஹாரை பிரச்சினை தீர்க்கப்படும் வரையில் விஹாரை வளாகத்தில் எந்தவிதமான புதிய கட்டுமானங்களையும் மேற்கொள்ள மாட்டோம் என தையிட்டி திஸ்ஸ விஹாரையின் விஹாராதிபதி ஜின்தோட்டை நந்தாராம தேரர் உறுதியளித்துள்ளார். தையிட்டி விஹாரையில் உள்ள விஹாராதிபதியின் வாசத்தலத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில் தையிட்டி திஸ்ஸ விஹாரையில் எதிர்வரும் 3ஆம் திகதி பௌர்ணமி தினத்தில் வழமையான பூஜை வழிபாடுகள் தான் நடைபெறும். விசேட பூஜை வழிபாடுகள் எதற்கும் விஹாராதிபதியாக நான் எதற்கும் இடமளிக்கவில்லை. தெற்கிலிருந்து புத்தர் சிலை எடுத்து வருவதாகவும் அன்றைய தினம் விசேட பிரகரா நடைபெற உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் நான் எவ்வாறான விசேட அனுமதியும் எதற்கும் கொடுக்கவில்லை. அரசியல் நோக்கத்திற்காக குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் என கோருகின்றேன். அதேவேளை தையிட்டி விஹாரை அமைந்துள்ள தனியார் காணிகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள என அரசாங்கத்தால் புதிய குழு அமைத்துள்ளார்கள். அந்த குழுவிடம் எமது விஹாரைக்கான ஆவணங்களை கையளித்துள்ளோம். அதேபோன்று காணியை உரிமை கோரும் நபர்களும் தமது காணிதான் என்பதற்கான ஆவணங்களை கையளித்துள்ளோம். இந்த விவகாரத்தில் இதொரு சட்டவிரோத செயல் என தீர்ப்பளிக்கப்பட்டால் இதனை ஏற்க நான் தயார். விஹாரை காணி விடுவிப்பு தொடர்பில் இதுவரை யாரும் என்னுடன் பேசவில்லை. அரசாங்கத்தின் குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. அதற்கு மதிப்பளித்து விஹாரை வளாகத்தில் எந்தவித புதிய கட்டுமானங்களையும் மேற்கொள்ள மாட்டோம் என உறுதியளிக்கிறேன் என்றார். மக்கள் தங்களோட காணியில அத்துமீறி பிடிச்சிருக்குன்னு சொல்லி போராட்டம் செய்திருந்தோம். அதேவேளை தங்களோட காணி உறுதியில் சகலதும் இருக்கின்றும். விஹாரைக்குரிய காணி இந்த இடத்தில் இருக்கத்தக்கனா மக்களோட காணியில விஹாரைகள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த காணியில் விடுவிக்கப்படுறதா අයකුගේ එන්න තීරවෙන්න சொல்லி මොකද පාඩු. ඒ අහන ප්‍රශ්නෙට පිළිතුරක් විදියට රටේ පවතින නීතියක් තියෙනවා. රටේ පවතින රජයක් තියෙනවා. ඒ අයට එය ක්‍රියා කරන්නට හැකියාව තියෙන බව තමයි මගේ හැඟීම තියෙන්නේ. தையிட்டி விஹாரை அமைந்துள்ள காணியில் சில பகுதிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வந்து செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அவ்வாறு தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ඔය සඳහා රජය කමිටුවක් පත් කරලා තිබෙනවා. ඒ කමිටුව විසින් ඒ සම්බන්ධව සාකච්ඡා කරගෙන යන විත්‍ය පේනවා අපට. ඒ අය තමයි තීරණ දන්නේ. එතකොට අපේ නිකාය වශයෙන් අමරපුරසි කල්යාණ වංශ නිකාය යම් මතයක් රජයට ලබලා දීලා තියෙනවා. මොකද විශේෂයෙන් දැන් මේ අපි දැන් මේට පොඩ්ඩකට ඉස්සෙල්ලා කතා කරපු දුරුතු පොයට පින්කම් කෙරෙන්නේ නැහැ කියන පණිවිඩය දෙනවත් එක්කම මහා විහාර වංශික අමරපුරසි කල්යාණ වංශ නිකායේ මහා ලේකාධිකාරී නායක ස්වාමීන් වහන්සේ විශේෂ ප්‍රවෘත්ති නිවේදනයක් නිකුත් කරලා තියෙනවා. ඒක හැමෝටම බලා ගන්න පුළුවන්. අපේ රටේ සියලුම මාධ්‍ය වෙත මේ නිවේදනය ලබා දෙන මොකද මහජනතාව දැනුවත් වීම සඳහා.
வவுனியாவில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. தையிட்டில் ஜனநாயக ரீதியாக போராடியவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவித்தும் வவுனியா உட்பட வடகிழக்கில் புதிதாக அமைக்கப்படும் விகாரைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இவ்வார்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த அவர்கள் சட்டவிரோதமாக தையிட்டில் அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிராக ஜனநாயக ரீதியில் போராடியவர்கள் மிலேச்சத்தனமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு மதகுரு என்று கூட பாராமல் மோசமான முறையில் வேலன்சுவாமி நடாத்தப்பட்டிருந்தார். இது தமிழ் மக்கள் மீதான ஒரு அடக்குமுறை செயற்பாடாகவே உள்ளது. வடக்கில் குருந்தூர் மலை, வடுக்குநாரி மலை, தையிட்டி, தற்போது வவுனியா கல்லுமலை என்பன ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. பௌத்த துறவிகளை இவ்வாறான கலவரங்கள் ஏற்படுவதற்கு தூண்டுகோலாக உள்ளனர். எனவே மறுக்கப்படும் எமது உரிமைகளை அடைவதற்காக நாம் தொடர்ச்சியாக போராட்டங்களை செய்வோம் என்றனர். நிலம் அபகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சட்டவிரோதமான புத்த விகாரைகள் வடக்கு கிழக்கிலே கட்டுமான பணிகளில் மேற்கொள்ளப்பட்டு சட்டவிரோதமான விகாரைகளுக்கு எதிராக நீதிமன்றங்கள் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் பௌத்த துறவிகள் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டி வடக்கு கிழக்கிலே பெரும்பான்மையான இடங்களில் இன்று குருந்தூர் மலையில் பௌத்த விகாரைகளை கட்டினார்கள். அதே மாதிரி வடுக்குநாரி சிவன் கோயிலிலும் அவர்கள் அந்த பௌத்த விகாரைகளை கட்டுவதற்காக பல விசாமிகள் அதில் செயற்பட்டிருந்தார்கள். அதே போன்று தையிட்டி விகாரையில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் எமது மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். தனியார் காணிகளிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி விகாரையை அகற்றப்பட வேண்டும், தமிழ் மக்களுக்கு அந்த காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் தொடர்ச்சியாக போராடி இருந்த போது கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த தையிட்டி விகாரை அமைத்த புத்த பிக்குவுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த காணிகள் ஒரு தனியார் காணி என்பதை சட்டத்தின் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தும் அந்த விகாரைகள் கட்டப்பட்டிருக்கின்றது. எனவே நாம் இன்று கூறிக்கொள்கிறோம், பௌத்த துறவிகள் இனக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு முதல் தூண்டுகோலாக இருக்கின்றார்கள். ஏனென்று கேட்டால் ஒரு இந்து மத துறவி என்றும் பார்க்காமல் பௌத்த துறவிகளுக்கு மண் மீது ஆசை இருக்குமாக இருந்தால் முற்றும் துறந்த துறவிகளுக்கு அதே போன்று மக்களுக்காக இந்து மத துறவி போராடுவது தவறா? அவர் ஒரு அகிம்ச வழியில் சாத்வீக முறையில் அவர் போராடி இருந்தார். எனவே அவரின் கைதானது அன்று மிகவும் மிலேச்சத்தனமாக தாக்கப்பட்டு அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரு உருத்திராக்க மாலை, சிவன் கழுத்தில் அணியப்பட்ட உருத்திராக்க மாலையை ஒரு சமயத்துக்கு கூட ஒரு மதிப்பளிக்காமல் காட்டு மிராண்டித்தனமாக தாக்கி அவரை ஏற்றி சென்றதை ஊடக வாயிலாக எல்லாரும் அறிவார்கள். எனவே அவ்வாறான கைதுகளோடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் ஒரு கீழ்த்தரமாக நடத்துகின்ற அரசாங்கமாக இருக்கின்றது. எனவே அன்று 5 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 5 பிணையில் விடுவிக்கப்பட்டு வழக்கு தொடக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாம் இன்று சொல்கின்றோம், கடந்த அரசுகளை போன்று இன்று மாற்றத்தை கொண்டு வருகின்ற அரசு என்று சொல்லி ஒரு வேடத்தை கூறி இன்று அதே வேலையை போலீஸ் உத்தியோகத்தர் மூலம் அவர்கள் ஒரு வேலைக்கு வந்த சம்பளத்துக்கு தான் அவர்கள் திணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மக்களுக்காக பாதுகாப்பு படை என்று சொல்லப்படுகின்ற போதும் அவர்கள் பாதுகாப்பை வழங்கப்படவில்லை. மக்களுக்காக தீர்மானிக்கப்பட்ட காவல்துறையினர் அப்படி அல்ல, பொதுமக்களை தாக்கி அவர்களை கைது செய்கின்ற போதும் அநாகரிகமான முறையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர் இன்றும் வைத்தியசாலையில் இருந்து அவர்களுக்கான கைதுகள் இடம்பெறக்கூடாது. இனிவரும் காலங்களிலே அறவழியில் சாத்வீக வழியிலே நாங்கள் போராடுகின்ற போது ஒரு மதகுருவை எப்படியான ஒரு நாட்டில மதகுருவை கூட முதலாக மதகுருவை மிலேச்சத்தனமாக தாக்கி கைது செய்தது என்பது இந்த அரசாங்கத்திற்கு முழு பொறுப்பு இருக்கின்றது என்பதையும் அவர் திட்ட தெளிவாக புலப்படுத்தி இருக்கின்றார். எனவே நாம் ஒன்று சொல்கின்றோம், எமது உரிமைகள் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழர்களாகிய நாம் எமது உரிமைகள் மறுக்கப்படுகின்ற போது நாம் தொடர்ச்சியாக போராடுவோம். அந்த கடந்த காலங்களிலே நாம் அகிம்ச வழியில போராடி கொண்டிருக்கின்ற போது நாம் எமது அரசியல் தீர்வு, நிரந்தரமான அரசியல் தீர்வு தமிழ் மக்களுக்கு கிடைக்கும் என்ற போதும் கிடைக்காத போதுதான் எமது இளைஞர்கள் அந்த நேரத்தில் ஆயுத போராட்டத்தை கையில் ஏந்தினார்கள். கையில் ஏந்தி 30 வருட காலமாக அவர்கள் அந்த ஆயுத போராட்டத்தின் போதும் எந்தவித பலனுமின்றி காட்டிக் கொடுப்பவர்கள் மூலம் அவர்கள் அந்த உள்நாட்டு போராக மாறி ஒரு இனம் அழித்து அந்த நாட்டை கைப்பற்றுவதற்காக எத்தனையோ அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்தார்கள். அப்படியான தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் செய்து பொதுமக்கள்கள் சிறுவர்கள் தொட்டு
பல்லாயிரக்கணக்கான தமிழ் உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கின்ற போதும் இந்த தமிழ் மக்களுக்கான அனைத்து அடிப்படை உரிமைகளையும் வழங்கி அன்று தமிழ் மக்களை ஒரு நாட்டில ஒரு பிரஜையாக வாழ விட்டிருந்தால் இவ்வளவு மனித உரிமை மீறல்கள், மனித உரிமை அப்பாவி மக்கள்கள் கொல்லப்பட்டிருப்பார்களா? அப்படியான கொலைகளை செய்து இன்றைக்கும் வடக்கு கிழக்கிலே அவர்கள் பௌத்த துறவிகள் பௌத்தமயமாக்கலை இது பௌத்த நாடாக மாற்ற வேண்டும், தமிழர்களுக்கு என்று ஒரு நாடு இல்லாமல் செய்வதற்காக கங்கணம் கட்டி இன்று வடக்கு கிழக்கிலே பாரிய இடங்களிலே சட்டவிரோதமான பௌத்த விகாரைகளை நிறுவுகின்றார்கள். எனவே நாம் ஒன்றை கூறிக்கொள்கின்றோம், எமது ஒரு தமிழன் இந்த நாட்டில வாழும் வரை, நாம் எமது உரிமைகள் மறுக்கப்படும் வரை நாம் தொடர்ச்சியாக போராடுவோம். எனவே நீ ஒட்டுமொத்தமான தமிழர்களை அழித்தால் மட்டுமே இந்த நாடு எமக்கு சொந்தமில்லை என்பதை நீங்கள் பௌத்த மக்களாகிய பௌத்த துறவிகள் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் எமது உரிமை மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போது எமது உயிருக்கு அஞ்சாமல் நாங்கள் போராடுவோம். எமது உரிமை நிரந்தர அரசியல் தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் போராடுவோம். அதே போன்று எமக்காக ஜெயலலிதா அம்மையார் சொல்லியிருந்தார், இறுதி யுத்தம் முடிவடைந்த பின்பு 2011ஆம் ஆண்டு தமிழ் மக்களின் தலைவிதியை தாமே தீர்மானிக்கப்பட வேண்டும், ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலமே எமக்கான தீர்வு கிடைக்கப்பட வேண்டும். தமிழர் தாயகத்தில் வாழ தமிழ் மக்களுக்கு போர் குற்றவாளிகளை ஜெனீவா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும், அவர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை கொடுக்க வேண்டும் என்று கூட கூறியிருந்தார். ஆனா அப்படி இருக்கின்ற போது இப்போது 13ஆம் திருத்த சட்டத்தை வேண்டாம் என்று சொன்னவர்கள் சமஷ்டி கூட்டாட்சியை அமைப்பதற்கு முற்படுகின்றார்கள் என்றால் இந்த தமிழ் மக்களை இன்னும் ஏமாற்றுகின்ற அரசியல் கட்சிகளாக நீங்கள் செயற்படுகின்றீர்களா? ஒரு தமிழ் மக்கள்கள் உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினது தமிழ் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை கொன்று இந்தியாவிற்கு சென்று பொது வாக்கெடுப்பு என்பதை இந்த பொதுமக்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற போது இலங்கையிலும் சரி புலம்பெயர் தேசங்களில் வாழ்கின்ற தமிழர்களும் சரி எமக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு பொது வாக்கெடுப்பு, சுய நிர்ணய உரிமை, தேசியம், பொது வாக்கெடுப்பு என்று கூறியவர்கள் இன்று போய் கூட்டாட்சி சமஷ்டியை கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாம் முற்றுமுழுதாக அதை நிராகரிக்கின்றோம். எமக்கு தேவை பொது வாக்கெடுப்பின் மேல் எமது தலைவிதியை நாமே தீர்மானித்து இந்த வடக்கு கிழக்கில் நாங்களும் ஒரு பிரஜையாக வாழ வேண்டும். எனவேதான் இன்று டக்ளஸ் தேவானந்தா இந்த செம்மணி புலகுலியிலே எத்தனையோ சிறார்களை கொன்று குவித்திருக்கிறார்கள், எவ்வளவு பொதுமக்களை கொன்று குவித்து அவர்களுக்கும் அந்த அவரும் அதில் ஈடுபட்டவர். எனவேதான் இன்று கடவுள் தண்டித்திருக்கின்றார், அரசன் அன்றறுப்பான் தெய்வம் நின்று கொள்ளும். எனவே இதில் யாராவதாக தப்பு செய்தவர்கள் தண்டனையை அனுபவிக்க வேண்டும். இந்த தமிழ் மக்கள் ஏபிடிபி செய்த கொலைகள், கடத்தல்கள், கப்பம், ஊழல் தொடர்பிலும் அம்பலத்திற்கு வரும். அதனை நீதித்துறை செய்யும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். தெரியும் யுத்த காலங்களிலே பல நூற்றுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் பரிமாறப்பட்டு அது பாதாள குழுக்கள் அல்லது துறை இராணுவ குழுக்கள் அல்லது ஏனைய கொள்ள கோஷ்டிகள் அல்லது வேறு அமைப்புகளிலே இதழ் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. அந்த வகையில் தான் துப்பாக்கி விடயம் சம்பந்தமாக இப்பிடிப்பு செயலாளர் டக்ளஸ் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அது ஒரு அதாவது இலங்கை நீதித்துறையால் முன்னெடுக்கப்படுகின்ற அந்த விடயம். ஆனால் அது சம்பந்தமான விசாரணைகளை நீதித்துறை முன்னெடுக்கும். அதோட விசாரணை கூடாக மேலும் 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 பல விடயங்களை அறியப்பட்டு அது தொடர்ச்சியாக செல்லும். ஆனால் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் பல நூற்றுக்கணக்கான கொலைகள், கடத்தல்கள், கப்பங்கள், போதுவசு கடத்தல்கள் மத்தியில் நடந்திருக்கிறது. இப்போ இதை நாங்கள் இதுக்கு ஆயுதங்களை பயன்படுத்தி நாங்கள் வேறு பல விடயங்களை பயன்படுத்தினால், எனவே நாங்கள் எங்களுக்கு யாருமே அவளை காப்பாற்ற வேண்டும், இவர்களை காப்பாற்ற வேண்டும் எங்களை கிடையாது. நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இந்த நாட்டிலே அமைதியை நிலைநாட்ட வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த மக்களுக்கு அநீதியிட்டார்களோ அனைவரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள், அவர் செய்ய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று நான் தெரிவித்தோம். அந்த வகையிலே தான் இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது. கடந்த காலத்தில் நடந்த அத்தனை விடயங்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள், அரசியல்வாதிகள், சமூக வலைத்தளங்களில் இருந்து பல செய்திகள் வந்திருக்கிறது. கடந்த காலத்தில் என்ன நடந்தது அதை நான் கேட்கிறோம். அதாவது கடந்த காலங்களிலே மக்களுக்கு என்ன நடந்தது, எப்படி கொல்லப்பட்டார்கள், எப்படி காணாமல் போனார்கள், எத்தனை ஆயிரம் பத்திரிகையாளர்கள் அல்லது
பத்திரிகை துறையைச் சேர்ந்தவர் அச்சுறுத்தப்பட்டார்கள், அடித்து நொறுக்கப்பட்டார்கள், அல்லது இரவிலே கொலை செய்யப்பட்டார்கள், கடத்தப்பட்டார்கள். எனவே இப்படியான விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கண்டறிகின்ற பொழுதுதான் உண்மையான நீதியை நிலைநாட்ட முடியும். அதை இலங்கை நீதித்துறை நிச்சயமாக செய்து முடிக்கும். இதை சம்பந்தமாக நாங்கள் யாரும் அச்சப்பட வேண்டியவில்லை. இது எங்களுடைய விடயம் இல்லை. அது நீதித்துறை சுயாதீனமான முறையிலே செயல்பட்டு வருகின்றது. நாங்கள் யாரை பழிவாங்குவதற்காக இல்லை. எனவே மக்கள் கேட்கிற கேள்வி, அது கடந்த காலங்களிலே நடைபெற்ற விடயங்களுக்கு தீர்வை நிலைநாட்டுங்கள் கேட்கிறார்கள். அதை நாங்கள் நிலைநாட்டுவோம். வேறு ஒன்றும் இல்லை. நன்றி. டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட எந்த ஒரு ஆயுதமும் அவரிடம் இல்லை என பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் மினுர சேனாரத்ன தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில், கடந்த 2000 ஆண்டளவில் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்புக்கென T-56 துப்பாக்கிகள் 6 கைத்துப்பாக்கிகளும் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் T-56 துப்பாக்கிகளுக்கான தோட்டாக்கள் 1560 மற்றும் கைத்துப்பாக்கிக்கான தோட்டாக்கள் 100 அவற்றோடு சேர்த்து வழங்கப்பட்டுள்ளன. தற்போது மேற்குறிப்பிட்ட ஆயுதங்கள் எதுவும் அவர்வசம் இல்லை என்றும் இது தொடர்பில் விரைவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரிணி அமரசூரிய இந்த நாட்டில் கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் தேச துரோக செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார். அதனால் அவர் இந்த நாட்டுக்கு தேச துரோகி பெண்ணாவார் என அணுகல்லே ஸ்ரீ ஜினானந்த தேரர் தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் மாநாடு நேற்று கொழும்பு ஏழில் அமைந்துள்ள அறக்கட்டளை நிறுவனத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் சிறப்பு சொற்பொழிவு ஆற்றும் போதே இதனை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து பேசியவர், இந்த நாடு சிங்கள பௌத்த ராஜ்யமாக பல நூற்றாண்டுகளாக நடைமுறையில் இருந்து வருகிறது. அவ்வாறானொரு நாட்டிற்கு பிரதமர் LGBTQ ஊக்குவிப்பு நடவடிக்கை மேற்கொள்கிறார். அவர் கல்வி அமைச்சு மற்றும் பிரதமர் பதவிகளை அரசு சார்பற்ற நிறுவனங்களின் மில்லியன் கணக்கான டொலர் பணத்தின் அழுத்தங்களால் வழங்கப்பட்டுள்ளது. இவர் வெளிநாட்டின் நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்தி இந்த நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஒருமைப்பாட்டை குழி தோண்டி புதைப்பதற்கான திட்டங்களை தீட்டியுள்ளார். நாட்டின் ஜனாதிபதி கண்டியில் மகாநாயக்க தேரர்களிடம் LGBTQவை ஊக்குவிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அன்றே கண்டி வைத்தியசாலையில் பாலியல் மாற்று சத்திர சிகிச்சைக்கான தொகுதியை ஆரம்பித்து வைக்கிறார். மேலும் LGBTQ ஊக்குவிப்பு செயற்பாடுகள் அரசின் அனுசரணையில் கொண்டு செல்லப்படுகிறது. அத்தோடு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டமைப்புக்கு அதை ஊக்குவிப்பதற்காகவே $1 மில்லியன் கணக்கில் பணம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கல்வி மறுசீரமைப்பிலும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான தேச துரோக செயற்பாடுகளை முழுமையாக இல்லாதொழிக்க அனைவரும் ஒன்றிணையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கான கடுமையான தண்டனைகள் மற்றும் நீண்டகால சிறை தண்டனைகளை அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கின்றோம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பிற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் தற்போது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். புதிய சட்டம் அத்தகைய சந்தேக நபர்களை நீண்ட காலம் காவலில் வைப்பதற்கு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை இலக்காக கொண்டு வழிமுறைகளை வலுப்படுத்தும் குறிப்பிட்ட சட்ட விதிகளை வழங்கும் என்று அவர் கூறினார். சமீபத்திய மாதங்களில் குறிப்பாக இந்த சட்டத்தின் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் மற்றும் நீண்டகால சிறை தண்டனைகளை அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கிறோம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பிற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் தற்போது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். புதிய சட்டம் அத்தகைய சந்தேக நபர்களை நீண்ட காலம் காவலில் வைப்பதற்கு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை இலக்காக கொண்ட வழிமுறைகளை வலுப்படுத்தும் குறிப்பிட்ட சட்ட விதிகளை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சமீபத்திய மாதங்களில் குறிப்பாக சட்டவிரோத போதைப் பொருள் வர்த்தகத்தில் நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் கூர்மையான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. நாட்டிற்கு வெளியிலிருந்து செயல்படும் தனிநபர்கள் மீது வழக்கு தொடுப்பதில் உள்ள வரம்புகள், நாடு கடத்தல் செயல்முறைகளில் தாமதம் மற்றும் குற்றச்செயல்கள் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களை கண்டுபிடித்து பறிமுதல் செய்வதில் உள்ள சிரமங்கள் ஆகியவை இந்த சவால்களில் அடங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் நீண்டகாலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு முக்கியமான சந்திப்பு இன்று மதியம் கொழும்பில் நடைபெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவிற்கும் ஐக்கிய தேசிய கட்சி முக்கிய உறுப்பினர்களுக்கு இடையிலான முக்கிய சந்திப்பாகும். ஐக்கிய தேசிய கட்சி தரப்பில் பிரதி தலைவர் ருபான் விஜயவர்தன, துணைத் தலைவர்களான அகிலவிராஜ் காரியவசம் மற்றும் நவீன் திசாநாயக் ஆகியோர் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். பல மணி நேரம் மிகவும் சுமூகமாக நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் பல முக்கியமான விடயங்கள் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கலந்துரையாடல்களை சிறிது காலம் தொடர இரு கட்சிகளுக்கும் இடையே ஒரு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
தான் பழைய அப்பில் ஐபோட் ஒன்றினை காண்பித்து தண்ணீர் போனதாக கூறி அரசாங்கத்திடமிருந்து 50,000 ரூபாவை வாங்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். காரைநகர பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்றைய தினம் காரைநகர அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் நடைபெற்றது. இதன்போது டிட்பா புயலால் ஏற்பட்ட இழப்புகள் மற்றும் அதற்கான நட்ட ஈடுகள் குறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்போது லத்திரனியல் உபகரணங்கள் பாதிப்புக்கான 50,000 ரூபாய் இழப்பீட்டிற்கு பதிவு செய்கின்றீர்களா என பிரதேச செயலரிடம் அர்ச்சுனா கேள்வி எழுப்பினார். இந்த விண்ணப்ப படிவம் இருப்பதாகவும் அதனை வழங்கவில்லை எனவும் பிரதேச செயலர் கூறினார். அதனைத் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா, அந்த படிவங்களை வழங்கி மக்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குங்கள். தெற்கில் பலர் இந்த கொடுப்பனவுக்கான பதிவுகளை மேற்கொண்டு பணத்தினை பெறுகின்றனர். நானும் பழைய ஐபோட் ஒன்றினை காண்பித்து அதற்குள் தண்ணீர் போனதாக கூறி 50,000 ரூபாவை எடுத்தேன். நீங்களும் அவ்வாறு பொய்யாவது கூறி அந்த பணத்தை எடுங்கள். 300 வீடுகளுக்கு பாதிப்பென்று கூறி எனக்கு மக்கள் அழைப்பு மேற்கொண்டு கூறினார்கள். காணொலி படங்கள் எதுவும் தேவையில்லை, உடனடியாக அந்த கொடுப்பனவுகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுங்கள் என்றார். இதன்போது கருத்து தெரிவித்து சமூக மட்ட அமைப்பின் பிரதிநிதி குறித்த பதிவுகள் தொடர்பாக மக்களுக்கு சரியான விளக்கத்தை பிரதேச செயலகம் வழங்கவில்லை என்றும் கிராம சபர்கள் வீடுகளை வந்து பார்க்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இன்று நீதியமைச்சில் ஒன்று திரண்ட இலங்கையின் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் சிவில் சமூக உறுப்பினர்கள் அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள புதிய பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டமூலம் குறித்து தமது ஆழ்ந்த கவலையையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தினர். தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு பதிலாக அதனை மேலும் வலுப்படுத்தும் ஒரு அடக்குமுறை கருவியாகவே இந்த புதிய சட்டமூலம் அமைந்துள்ளதாக அவர்கள் குற்றம் சுமத்தினர். இந்த சட்டமானது குடிமக்களின் அடிப்படை உரிமைகள், பேச்சு சுதந்திரம், தனிமனித உரிமை மற்றும் ஜனநாயகம் ஆகியவற்றை தீவிரமாக பாதிக்கும் அபாயத்தை உருவாக்குவதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். குறிப்பாக இந்த புதிய சட்டமூலத்தின் மூலம் நிறைவேற்று அதிகாரத்திற்கு அதீத அதிகாரங்கள் வழங்கப்படுவதாகவும் சாதாரண கருத்து வெளிப்பாடுகள் கூட பயங்கரவாதம் என குற்றம் சாட்டப்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்தனர். மேலும் அமைப்புகளை தடை செய்தல், ஊரடங்கு சட்டம் மற்றும் நடமாட்ட கட்டுப்பாடுகள் போன்ற அதிகாரங்கள் இதன் மூலம் விரிவுபடுத்தப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இந்த சூழலில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் இந்த புதிய சட்டமூலத்தை நிபந்தனையின்றி திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் இத்தகைய சட்டத்தின் அவசியம் குறித்து பொதுமக்களுடன் கலந்தாலோசித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் அதுவரை பிடிஏ சட்டத்தின் பயன்பாட்டை நிறுத்தி வைத்து தற்காலிக தடையை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன்போது சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார்.